ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி கார்டன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? கோவக்காய் கொடிக்கு தண்ணி தான் ஊற்ற போகிறோம். வாங்க பார்க்கலாமா? ஒவ்வொரு பாத்தியும் தண்ணி ஊற்றணும். ஒவ்வொரு பாத்தி முடிஞ்சோன்னா அடுத்த பாத்திக்கு போகணும். ஒவ்வொரு பாத்தியும் ஃபுல்லாக நிறையணும். அப்போ தான் அடுத்த பாத்திக்கு போக முடியும். இப்படி தான் மேலே அடிக்கணும். எல்லா இடத்துலையும் போகிற மாதிரி அடிக்கணும். ஏன்னா வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கனால. ஏன்னா அந்த கோவக்காய் கொடியோட இலையெல்லாம் சுருங்கிருச்சு. அதனால தான் மேலெல்லாம் தண்ணி ஊற்றுறோம். எங்கள் ஊர்லலாம் வெயில் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஊர்லலாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாருங்கள், மேலையெல்லாம் தண்ணி நல்லா போகிற மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லா கோவக்காய் கொடி நல்லாயிருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி வெயிலால் கொஞ்ச நேரத்துலேயே இதெல்லாம் காஞ்சிருது. அதனால் நல்லா அடித்தா தான் கொஞ்சம் மாதம் நல்லாயிருக்கும். அடுத்த பாத்திக்கு வந்துட்டோம். எல்லா பாத்திக்கும் வேறு மாதிரி தண்ணி ஊற்றணும். வேறு மாதிரினா அது நிறையிற வரைக்கும் ஊற்றணும். எல்லா இடத்துலையும் மேலெல்லாம் ஊற்றணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்களே, எல்லா பாத்திக்கும் ஊற்றிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் இந்த வெயிலுக்காக கொஞ்சம் மாதம் நல்லாயிருக்கும். நான் தென்னை மரத்துக்கு ஊற்ற போகிறேன். எங்கள் தென்னை மரம்லாம் 3 வருஷத்துலேயே வந்துடும். இன்னும் 1 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் 2 வருஷம் தான் இருக்குது. சில தென்னை மரம்லாம் 5 வருஷம் 1 வருஷத்துலேயே நல்லா வந்துடும், காய் வச்சிரும். ஆனால் எங்களோடது 3 வருஷத்தில் தான் காய் வைக்கும். பாருங்கள், அதுக்கடுத்து கார்ன் செடிக்கு தான் நான் தண்ணி ஊற்ற போகிறேன். இப்போவே கொஞ்சம் தென்னை மரம்லாம் நல்லா வளர்ந்துருக்கு. நாங்கள் 3 வருஷம் கழித்து உங்களுக்கு நல்லா காமிக்கிறோம். கார்ன் செடி சுற்றி இருக்குது. இப்போ நான் கார்ன் செடிக்கு தண்ணி ஊற்ற போகிறேன் கொஞ்ச நேரத்தில். இப்போ நான் கார்ன் செடிக்கு தான் ஊற்றிட்டுருக்கேன். எங்கள் தாத்தா இந்த இயற்கை உரத்தை தான் எங்கள் தாத்தா இந்த கோவக்காய் கொடிக்கெல்லாம் ஊற்றிட்டுருக்காரு. அதுக்குள்ளே என்னென்ன போட்டிருக்காருன்னா, மாட்டுச்சாணி, அப்புறம் வேப்பிலையை ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வைக்கணும். ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சாதான் அது நல்லா வரும். சில பேர்லாம் மருந்தெல்லாம் அடிப்பாங்க. அந்த மாதிரிலாம் அடிக்கக்கூடாது. இதுதான் நல்லது. பாய், தேங்க்யூ.